சத்தியமூர்த்தி பாவங்க, அவருக்கு தெரியாது எமர்ஜென்சியில் என்ன நடந்ததுன்னு. திருநெல்வேலியில் சூரியநாராயணனுடைய டவுசரை கிழிச்சு இந்திரா காந்தி விட்டா. சென்னையில் சிட்டி பாபு என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும். சிட்டி பாபு உடையோடு விட்டாங்களா, உடையோடு இல்லாமல் விட்டாங்களாங்கிறதுலாம் நமக்கு தெரியும். டவுசர் இல்லாமல் இவங்களை விட்டவர்கள் காங்கிரஸ்காரர்கள். அவங்க காலை நக்கிட்டு இருக்கிற கனிமொழி எல்லாம் உளுத்துக்கு போட்டது இவங்க தான். போலீஸ் காசு வாங்கினார்னு ஒரு பக்கம், இன்னொன்று அவங்க இவர்களை தண்டித்தார்கள் என்றால் அவர்கள் இடமாற்றம் செய்யப்படுகிறார்கள். அவ்வளோதானே. இப்போ திருநெல்வேலியில் ஒரு சானிடரி ஹெல்த் இன்ஸ்பெக்டர் நினைக்கிறேன். அந்த அம்மா இந்த 55 லட்சம் கமிஷனருடைய பினாயில் ஊழலுக்கு ஒத்து வரலை. போகிற வழியில் அவர் சிலுவை வைத்தார் என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு வருஷம் அவர் கல்லறை வைக்கிறாருன்னு சொல்லப்படுது. அப்போது முதல்ல சிலுவை வைக்க வேண்டியது, அப்புறம் கல்லறை தோட்டம் என்று அரசாங்கத்திட்டேருந்து மார்க் பண்ணி வாங்க வேண்டியது. இது எங்களுக்கு நேர்மை கிடையாது, சோனியா காந்திட்டு நேர்மை கிடையாது, அம்பிகா சோனிட்டு நேர்மை கிடையாது, எந்த மினிஸ்டரும் நேர்மை கிடையாது, சரத்பவார்ட்டு நேர்மை கிடையாது, யார்ட்டுமே நேர்மை கிடையாது. நேர்மை இல்லாதவர்கள் நீங்கள் அடுத்தவங்க போய் எப்படி பேச முடியும்? இன்னைக்கு ஆண்மை இருக்கிறது, நேர்மை இருக்கிறது. அதனால அதை நோக்கி இந்த அரசு அவருடைய ஹேண்டில் நாங்கள் ஃபோர்பிட் பண்ணுகிறோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ட்விட்டருக்கு ஒரு தைரியம். அந்த ட்விட்டரை எலன் மாஸ்கை வாங்கி வச்சு அந்த எலன் மாஸ்க் மூலமாக அதே எக்ஸ் தளத்தின் மூலமாக பிரச்சாரம் செய்து மீண்டும் பதவிக்கு வந்திருக்கிறார். இது வேற யார்? இது ஒரு உலகத்தினுடைய பெரிய சாதனைங்க. இதை யாரும் சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியும். அப்போ எலன் மாஸ்க் விழித்து கொண்டதுனால தான் என்னை கனடாவில் ட்ரூடோவை போட்டு புரட்டி எடுத்துட்டார். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். முதல்வர் கஞ்சாடை காட்டி இருந்தால் கவர்னர் கோட் சூட்டை கிழித்து டவுசரோடு ஓடவிட்டிருப்போம். திமுக முன்னாள் அமைச்சர் சத்தியமூர்த்தி. சட்டவிரோத கும்பலுடன் கைகோர்த்துள்ள போலீஸ் அதிகாரிகள். லஞ்ச ஒழிப்பு துறையிடம் தென்காசி கான்ஸ்டபிள் புகார். பேராவூரணி ஒன்றியம் ஆதனூர் ஸ்ரீ வீமநாயகி அம்மன் திருக்கோவில் தேர் செல்லும் பாதையில் இரவோடு இரவாக சிலுவை நட்ட கிறிஸ்தவர்கள். இந்து முன்னணி புகார். சர்வதேச போலீஸ் உதவியை உடனடியாக பெற பாரத் போல் ஆன்லைன் தளம் துவக்கம். கருத்து சுதந்திரத்தை காக்க சார்புடன் செயல்படும் ஃபேக்ட் செக்கர்ஸை நீக்க ஃபேஸ்புக் முடிவு. இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு ஒரே நாடு இதழின் ஆசிரியர் திரு ராம நம்பி நாராயணன் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் ராஜேஷ். முதல் செய்தியே, தமிழகத்தினுடைய கவர்னர் RN ரவி அவர்கள் சட்டசபை தொடங்கி வைக்கும் பொழுது அடுத்த ஒரு 3 நிமிடத்திலேயே அங்கேருந்து கிளம்பிட்டார். காரணம், தேசிய கீதத்தை இவங்க மதிக்கலை. நான் ஏற்கனவே ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தேன், அவங்க அதுபடி நடக்கலை அப்படிங்கிறதுனால நான் கிளம்புறேன் அப்படின்னு போயிட்டார். இது தமிழ்தாய் வாழ்த்துக்கு இவர் அவமானப்படுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு குரூப்பு, ஆளும் கட்சியினரும் மற்றும் அவங்க கூட்டணி கட்சியில் சார்ந்தவர்களும் பேச ஆரம்பித்தாங்க. அதை ஒட்டி உடனடியாகவே திமுக மாநிலம் முழுவதும் போராட்டங்களை அறிவித்தது கவர்னருக்கு எதிராக. அப்படி நடந்த பல போராட்டங்களில் கவர்னரை மிகவும் கொச்சைப்படுத்தும் விதத்தில், அவருக்கு உயிருக்கே அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய வகையிலும் பலரும் பேசியிருக்கிறாங்க. ராமநாதபுரத்தில் நடந்த போராட்டத்தில் முன்னாள் அமைச்சராக இருந்த சத்தியமூர்த்திங்கிறவர், முதல்வர் ஸ்டாலின் அப்படியே ஒரு கஞ்சாடை காட்டியிருந்தா போதும், இவர் கோட்டுக்கிட்டெல்லாம் கிழிச்சு இவரை டவுசரோட அனுப்பிச்சிருப்பான் சட்டசபையிலேருந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. எம்பியாக இருக்கக்கூடிய கனிமொழி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் எங்களுக்கு தமிழருக்குன்னு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்குது, எங்களுடைய எதிரிகள் எல்லாம் புறமிதிக்கிட்டு ஓட செய்திருக்கிறோம். பயந்துட்டு போறாரு ஸ்டாலின். ஒருத்தர் ஏந்திரிச்சாலே அவர் பயப்படுறாரு, கவர்னரு ஓடிடுறாரு. நீங்க இனிமே கவர்னர் மாளிகையிலே இருந்துருங்க, வெளியில வராதிங்க அப்படிங்கிறது மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. பின்விளைவுகள் பயங்கரமாக இருக்கும், கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது அப்படின்னு தயாநிதி மாறன் பேசியிருக்கிறார். இதையெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? முதல் விஷயமாக நேற்றைய பத்திரிகைகள்
தினமலர், தி இந்து, தினமணி எல்லா பத்திரிகைகளும் கவர்னர் தேசிய கீதம் பாடப்படாததால் வெளியேறினார்னு போட்டிருக்காங்க. தினகரன் தலைப்புச் செய்தியிலே தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட்டதால் கவர்னர் கோபப்பட்டு வெளியேறினார்னு போட்டிருக்காங்க. பச்சையான பொய். முரசொலி கூட அந்த பொய்யை சொல்லவில்லை. முரசொலியில் கூட மாறி மாறி அறிக்கை வந்திருக்கிறது. துரைமுருகன் அறிக்கை இருக்கிறது, RS பாரதி அறிக்கை இருக்கிறது, ஸ்டாலினே சொல்லியிருக்கிறார். யாரும் இந்த பொய்யை சொல்லவில்லை. அப்ப தினகரன் இவ்வளவு அப்பட்டமான பொய் சொல்லியிருக்கிறது. இதன் மீது நம்முடைய மத்திய அரசாங்கத்தினுடைய இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி சுயமோட்டால நடவடிக்கை எடுக்க வேண்டும். கலெக்டர் அலுவலகம் அதை பிரஸ் கவுன்சில்ல ரிப்போர்ட் பண்ண வேண்டும் அப்படின்னு நான் முதல்ல ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். ரெண்டாவதாக நீங்க சொன்னீங்க சத்தியமூர்த்தி இப்படி சொல்லியிருக்கிறாரு, டவுசரை கிழிச்சிருவோன்னு. சத்தியமூர்த்தி பாவங்க, அவருக்கு தெரியாது எமர்ஜென்சியில என்ன நடந்ததுன்னு. திருநெல்வேலியில சூரியநாராயணனுடைய டவுசரை கிழிச்சு இந்திரா காந்தி விட்டா. சென்னையில சிட்டி பாபு என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும். சிட்டி பாபு உடையோடு விட்டாங்களா, உடையோடு இல்லாம விட்டாங்களாங்கிறதுலாம் நமக்கு தெரியும். டவுசர் இல்லாமல் இவங்களை விட்டவர்கள் காங்கிரஸ்காரர்கள். அவங்க காலை நக்கிட்டு இருக்கிற கனிமொழி எல்லாம் உள்ள போட்ட இவங்க தான். நான் கவர்னரை பண்ணிடுவேன்னு ஒரு ஜனநாயக ஆட்சியில சொல்றாருன்னா கனிமொழிக்கு நன்றி இல்லை என்ற அர்த்தம். அதான் சத்தியமூர்த்திக்கு நான் ஒண்ணு சொல்லுகிறேன். நீங்க டவுசரை கலத்தினுவேன்னு சொல்ற, அதுக்காகத்தான் நான் எமர்ஜென்சியை ஞாபகப்படுத்துறேன். எமர்ஜென்சியில உங்களுடைய டவுசர் கலத்தப்பட்டதா இல்லையாதான் எங்களுக்கு தெரியும். சிட்டி பாபு இல்லைன்னா இந்த முதல்வர் என்ன ஆயிருப்பாரு? இன்னைக்கு இந்த முதல்வர் மீது உள்ள தாக்குதலை தான் வாங்கி கொண்டதால் தான் முதல்வர் பிழைத்தார் என்று திமுக நாளே சொல்லும் போது, அப்போ இந்த முதல்வர் மீது கொலைவெறி தாக்குதல் பண்ணது காங்கிரசினுடைய போலீஸ் தானே. அப்ப இவங்களை டவுசரை கலத்தாது காங்கிரஸ். இவங்களுக்கு தைரியமும் தெம்பும் ஆண்மையும் இருக்குமானால் காங்கிரசினுடைய டவுசரை கலத்தணும். அதை விட்டுட்டு நியாயமா பேசிட்டு இருக்கிற ஒரு ஆளை நீங்க நாங்க அப்படி பண்ணிடுவோம். தயாநிதி இப்படி பேசுகிறார். நீங்க ஒன்ன புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு இருக்கிற மத்திய அரசு அதனுடைய பிரியாரிட்டியில நீங்க வரவில்லை. அது காஷ்மீரை சரி பண்ணியிருக்காங்க, சிஏஏ கொண்டு வந்திருக்காங்க, அக்ரிகல்ச்சர் பில் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நார்த் ஈஸ்ட்ல பல ஆயுதம் தாங்கிய குழுக்கள் ஆயுதத்தை கீழே போட்டுட்டு பார்டர்ல இருக்கிற நிறைய விஷயத்த சரி பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். உங்கள்கிட்ட பிரியாரிட்டி வரலை என்பதால் ஏதாவது இந்த அரசாங்கத்தை செய்துவிட வேண்டும் நினைச்சீங்கன்னா இந்த அரசாங்கத்தை விட உங்களை செக்கில் வைக்கிறதுக்கு இன்னொரு அரசாங்கம் வர முடியாது. நம்மளுடைய ஆளுநர் RN ரவி அவர்களே நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக இருந்தவர் தான். அந்த அட்வைசர் கமிட்டியில் இருந்தவர். அதனால இவர் நாகாலாந்தில் இன்சர்ஜென்சியா பார்த்துருக்கிறாரு, எல்லாத்தையும் பார்த்துருக்கிறாரு. உங்களுடைய பாச்சா அவர்கிட்ட பழிக்கவில்லை என்பதால் அவரை கேரக்டர் அசாசினேட் பண்றீங்க. நீங்க கவர்னர்களை கேரக்டர் அசாசினேட் பண்ணுகிறீர்கள். எல்லாரும் தான், எல்லா கழகமும் தான் இதுல உடன்பாடு. நீங்க பன்வாரிலால் புரோஹித்தை எப்படி கேரக்டர் அசாசினேட் பண்ணீங்க? ஏனென்றால் அவர் சான்சலர், வைஸ் சான்சலர் நேர்மையான வைஸ் சான்சலர் போட்டார். இதே அண்ணா யூனிவர்சிட்டிக்கு சூரப்பாவை போட்ட உடனே சூரப்பாவா கன்னடத்துல இருந்து வந்தீங்களே. அண்ணா யூனிவர்சிட்டியில இன்னைக்கு சூரப்பா இருக்கணும், நல்லா இருந்தது யூனிவர்சிட்டி. இன்னைக்கு கட்டு வச்சு அவர் லஞ்சம் வாங்கிட்டாருன்னு பலரும் புகார் கொடுங்கன்னு சொன்னாங்க. இப்ப வரைக்கும் அந்த புகார் கொடுக்கல. அப்போ நடவடிக்கை எடுக்கல. அன்னைக்கு எஜுகேஷன் சிஸ்டத்தை சரி பண்ணுவதற்காக பன்வாரிலால் புரோஹித்தை பத்தி நீங்க தப்பாக ஒரு பெண்ணை கன்னத்தை அடிச்சதுக்கு நீங்க தட்டினார்னு கொடுத்தீங்க. மும்பையில இருக்கிற மகாராஷ்டிராவில் உள்ள பத்திரிகையாளர் சங்கம் அதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்தது. என்னையா பேசுற? திமுக எதிர்ப்பு தெரிவித்தது, பத்திரிகைகள் எதிர்ப்பு தெரிவிச்சு. இங்க உள்ள பத்திரிகை தான் கதை கட்டிட்டு இழந்தது. பேசிக்கலி அவரே ஒரு பத்திரிகையாளருங்கிறது. ஹிதவாடா பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்தவர். அப்போ இன்னைக்கு அவர் போயிட்டார். இப்போ RN ரவி மேல ஒரு கேரக்டர் அசாசினேஷன் ஆச்சு. அவருக்கு தமிழுக்கு வருவதை RN ரவி அளவுக்கு இன்னைக்கு யாரும் தமிழுக்கு பண்ணவில்லை. நீங்க தான் தமிழுக்கு பண்ணல. தமிழை இப்போ 2 நாளைக்கு முன்னால சிந்து சரி நாகரிகத்தை பத்தி பேசியிருக்க. சிந்து வெளி நாகரிகமே மாறி போய் சரஸ்வதி வெளி நாகரிகம் வந்துடுதுன்னு சொல்ற நேரத்துல ஜான் மார்ஷலை பத்தி நீ பேசிட்டு இருக்கிற.
அப்போ வரலாற்று திரிவு பண்ணுவதும் நியாயத்தை சொல்லுபவர்கள் மீது அராஜகம் பண்ணுவதும் திமுகவுக்கு கைவந்த கலை தான். நீங்க திமுக ரவுடி பார்ட்டி இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? தினகரன்ல 3 பேரை மதுரையில் அடிச்சு கொண்டீங்க, சர்வே வெளியிட்டதற்காக. இவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் பத்தி குடும்பத்தை சார்ந்த நீங்க அடிச்சு கொண்டவங்க தானே நீங்க. சத்தியமூர்த்தி இன்னைக்கு சொல்லுகிறார் என்றால் திமுகவினுடைய டிஎன்ஏ ரவுடிசம், அதைத்தான் சொல்றாரு. ஏன் சூரியநாராயண டவுசர் கலத்தை அடிச்சாங்க, ஏன் சிட்டி பாபு அடிச்சாங்க அப்படின்னு சொன்னா, சிட்டி பாபு இவர் காப்பாத்தினாருங்கிறது வேற. இவர்களெல்லாம் பண்ண ரவுடிசத்தை அன்னைக்கு அவர்களால் தாங்க முடியல. அதான் காரணம். திமுக மீண்டும் தான் ரவுடிசத்தை காமித்து இந்த தமிழகத்தை டெரர்ல வச்சுக்கலாம் நினைச்சா அந்த காலம் மாறிவிட்டது. அதை திமுக புரிஞ்சுக்கணும், சத்தியமூர்த்தி புரிஞ்சுக்கணும். எனக்கு பயமா இருக்கு சத்தியமூர்த்தியினுடைய டவுசர் என்னைக்கு போகுது. இப்போ நீங்கள் இந்த கருத்தை சொல்கிறீங்க, ஏற்றுக்க முடியுது. அதே நேரத்தில் ஒரு அச்சம் ஒரு சாராருக்கு இருக்குன்னா, இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய எம்பி, முன்னாள் அமைச்சர், இப்படி கவர்னருக்கு ஒரு உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பின்விளைவுகள் மோசமாக இருக்குன்னு தயாநிதி மாறன் சொல்கிறார். இதெல்லாம் வெத்து உதார் அப்படின்னு கடந்து போகலாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட, ஆனால் இந்த மாநிலத்தில் தான் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். மிக வீரமான பெண்மணி என்று சொல்லக்கூடிய இந்திரா காந்தி மீது கோடாலி அருவாள்லாம் வீசப்பட்டு காயம் ஏற்பட்ட பழ நெடுமாறன் எப்பவும் உயிரோட இருக்கிறார். மதுரையில் அப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் நடந்தது. ஆளுநர் RN ரவிக்கு பாதுகாப்பை பலப்படுத்த தானே வேண்டியிருக்கு ஒரு சூழலும் இருக்கு சார். பலப்படுத்த வேண்டும்ங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இப்போ ஒரு நல்ல விஷயம் வந்திருக்கு. மத்திய அரசாங்கம் புதுசாக ஒரு சட்டம், மத்திய அரசினுடைய ஊழியர்கள் தவறு செய்தால் மாநில அரசிட்ட டிசிப்ளினரி ஆக்ஷனுக்கு அனுமதி கேட்க வேண்டியது இல்லை. அப்ப இப்ப RN ரவியை காப்பாற்ற வேண்டியது யாரு? IPS IAS அதிகாரிகள். அவர்கள் இனிமே மாநிலத்துக்குள்ள ஒளிந்து கொண்டு இருக்க முடியாது. மாநிலம் பெர்மிஷன் கொடுத்தாதான் அவங்க மேல சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும் அவசியம் கிடையாது. மத்திய அரசாங்கம் ஃப்ரேம் பண்ண முடியும், மத்திய அரசாங்கம் இனிமேல் நடவடிக்கை எடுக்க முடியும். சட்டம் வந்தாச்சு. ஆகையினால் நீங்க நினைக்கிற காலகட்டத்தை கடந்து, அதாவது இந்த மாநிலங்கள் எப்படி திருடர்களை பாதுகாக்கிறது, அதுக்கு எப்படி இந்த IAS IPS கேடயமாக வைத்திருக்கிறது, இது எல்லா மாநிலத்திலையும் பார்த்ததுனால தான் இப்படி ஒரு சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட மண் இது, இந்திரா காந்தி மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்ட மண் இது. இதெல்லாம் யாரு கூட்டணி இல்லை, மீண்டும் சொல்லுகிறேன், டிஎம்கே தானே. DNA எங்க? டிஎம்கேல தானே வருகிறது. இவங்க நாங்க ராஜீவ்காந்தியை கொண்டு விட்டோம், இந்திராவை மிரட்டி விட்டோம், அவரை மிரட்டி விட்டோம். அப்ப சாதாரண மக்கள் பயப்படுறோம், மீடியா பயப்படுறது, சினிமா பயப்படுகிறது, நேர சாஷ்டாங்கமா போய் கொடுக்குறேன். இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன், இன்பம் நிதி இறங்குகிறார், காரில் இறங்குகிறார். அப்படி ஒரு வரவேற்பு. இந்த கலாட்டா மீடியான்னு ஒரு யூடியூப் சேனல் ரொம்ப அசிங்கமாக இந்த இன்ப நிதியை தூக்கி வச்சு இறங்குறதுல இருந்து காமிச்சு ஏதோ பெரிய ஹீரோ இறங்கின மாதிரி. என்னடா பழப்பு இது? சி, இவெல்லாம் எதுக்கு யூடியூப் சேனல் நடத்துறான்னு எனக்கு தெரியல. அறிவு வேண்டாம் உங்களுக்கு? அப்போ பிழைக்கிறது எப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு ஆகிப்போச்சு. இல்லை, நீங்க அந்த பார்ட்டு அந்த யூடியூப்பை குறை சொல்லிட்டீங்க. அந்த இன்ப நிதிக்காக இந்த மிஷ்கின்கிற ஒரு டைரக்டர் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த இதையும் பார்த்தீங்க தானே அந்த வீடியோல? அதுதாங்க தன்னை மிகவும் புத்திசாலியான ஒரு டைரக்டர்னு அவரே சொல்லிக்கக்கூடிய அந்த டைரக்டர் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதையும் பார்த்தீங்களா? இதெல்லாம் தாங்க. அதாவது நீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், திமுக என்பது ஒரு குடும்பத்தின் ஆட்சியா மாறியாச்சு, ரவுடிகளை ஏவக்கூடிய ஆட்சியா மாறிப்பாச்சு. நீங்க இந்த ரவுடிகளை வைத்து கொண்டே நான் மத்திய அரசை சமாளித்து விடுவேன் என்று நீங்கள் நம்பினா சார், அப்படி இல்லை. உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை, எதிர்கட்சிகள் ஒற்றுமை இல்லைங்கிறதுனால நீங்க ஏதோ சர்வே பண்ணிட்டு இருக்கீங்க. போன எலெக்ஷன்ல 3% ஓட்டு தான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்தது. எதிர்கட்சிகள் ஒன்று ஆகாது என்று நினைத்து விட வேண்டாம். ஆகையினால எச்சரிக்கையார். அவ்வளவுதான். சட்டவிரோத கும்பல்களுடன் போலீஸ் அதிகாரிகள் கைகோத்துட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த மணல் கடத்துறவங்க, கல்குவாரி, கனிமவள கொள்ளையில் ஈடுபடுறவங்க, போதை அதை கடத்துறவங்க, இவங்களுக்கெல்லாம் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சைலஸ் அப்படிங்கிற ஒரு தென்காசி மாவட்டத்தில் ஆலங்குளம் சரகத்தில் வைக்கிறவர், அவர் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகாராக கொடுத்துருக்காரு.
ஏற்கனவே பார்த்தோம், பல கான்ஸ்டபிள்ஸு தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மன அழுத்தம் இருக்குன்னு ரிசைன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களையும் பார்க்குறோம். சவுத்தில் இது போல் நடந்துகிட்டு இருக்கு. அதே போல் பல போலீஸ் அதிகாரிகள் வந்து இந்த கஞ்சா வழக்கு இதிலெல்லாம் தொடர்புடையதாக அந்த செய்தியும் வந்து இருக்கிறது. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க சார்? ஜாஃபர் சாதிக் செய்தி மாநில அரசா வெளியில் கொண்டு வந்தது? கொண்டு வரல. அது வரைக்கும் எல்லாரும் இந்த போலீஸ் கூட தானே இருந்தாங்க. ஞானசேகரன் நேற்று வரைக்கும் இந்த போலீஸ் கூட தானே இருந்தாங்க. ஞானசேகரன் மேலே 20 வழக்கு இருக்கு. அவர் லிஸ்டட் குற்றவாளி, ஹிஸ்டரி ஷீட்டர். அப்போ அந்த ஹிஸ்டரி ஷீட்டர் கூட தானே போலீஸ் இருந்திருக்கு. இதுக்கு நம்ம இந்த தென்காசியினுடைய போலீஸ் சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது சார். அங்கேருந்து எப்படி சார் கேரளாலேருந்து குப்பையை கொட்டிட்டு இருந்தால் நம்ம போலீஸ் என்ன பண்ணிட்டு, தென்காசியிலேருந்து மினரல்ஸ் எல்லாம் வெளியில் போயிட்டு இருந்தது நம்ம போலீஸ் என்ன பண்ணிட்டு? ஒன்றும் பண்ணலை. ஏன் பண்ணவில்லை? இன்னும் 2 காரணம் இருக்குது. ஒன்று, போலீஸ் காசு வாங்கினார்னு ஒரு பக்கம். இன்னொன்று, அவங்க இவர்களை தண்டித்தார்கள் என்றால் அவர்கள் இடமாற்றம் செய்யப்படுகிறார்கள். அவ்வளோதானே. இப்போ திருநெல்வேலியில் ஒரு சானிடரி ஹெல்த் இன்ஸ்பெக்டர் நினைக்கிறேன். அந்த அம்மா வந்து இந்த 55 லட்சம் கமிஷனருடைய பினாயில் ஊழலுக்கு ஒத்து வரலை, சைன் பண்ண மாட்டேன்ட்டாங்க, செக் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்க. ஆனால் நீலகிரியில் 11.25 லட்சத்தோட மாட்டின ஜஹாங்கீரை திருநெல்வேலிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. எங்க தண்டித்தார்கள்? அப்போ ஊழல்வாதிகளை தண்டித்தால் தானே உங்களுக்கு ஒரு அச்சம் வரும். அப்போ ஊழல்வாதிகள் ஏன் தண்டிக்கப்படவில்லை என்றால், ஊழல்வாதிகளும் திமுகவும் கூட்டணி. இப்போ கள்ளக்குறிச்சியில் 72 போலீஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஏன் பண்ணியிருக்காங்க? இவர்களெல்லாம் உடந்தை பண்ணினா என்ன சார் அர்த்தம்? உடந்தைங்கிறதுனால தண்டனை கொடுக்கல, ஆனால் பண்ணியிருக்கீங்க. அண்டர் தேர் நோஸ் இது நடந்துட்டு இருக்கு. அண்டர் தேர் நோஸ் நடந்துட்டு இருக்கு. அப்போ அதையும் கூட ஒருத்தர் சொன்னார். நான் தொடர்ந்து இதை சொல்லிக்கிட்டே இருந்தேன். இதை காவல்துறை அதிகாரி தான் ஒருத்தர் சொன்னார், யாரும் கண்டுகொள்ளவில்லைன்னு சொல்லியிருக்காரு. கடைசியில் அவரை மிரட்டி நான் அப்படி அந்த இதில் சொல்லலை அப்படின்னு அவரையும் மிரட்டிட்டாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. ஏனென்றால் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியவர்கள் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுக்கு உடன் போகிறார்கள். அது இவர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு போலீஸ் ஆஃபீஸராக தைரியமாக சொல்லிட்டாரு. இனிமேல் அவரே சொல்லியிருக்காரு, இனிமேல் நான் இங்கே குப்பை கொட்ட முடியுமா தெரியாது. அந்த வார்த்தையை அவர் சொல்லலை, நான் வெளியில் வந்துடலான்னு யோசிக்கிறேன்டா. அப்போ நேர்மையானவர்களுக்கு இந்த அரசாங்கத்தில் இடம் இல்லை. அதுதான் திமுக. அடுத்த செய்தி, தஞ்சை தெற்கு மாவட்டம் பேராவூரணி ஒன்றியம், அதில் வந்து ஆதனூருங்கிற ஒரு கிராமத்தில் ஸ்ரீ வீமநாயகி அம்மன் கோயில் இருக்குது. அது வந்து தேர் பவனி போகக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அது கொஞ்சம் காட்டுப்பாதை மாதிரி இருக்குது, தோட்டங்கள்லாம் இருக்குது. அந்த இடத்துல இரவோடு இரவாக அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் வந்து சிலுவையை நட்டுட்டு போயிருக்காங்க. இந்த ஆட்சி வந்ததுலேருந்து இந்த கிறிஸ்தவர்கள் மதமாற்ற கும்பலுடைய செயல்பாடு அதிகமாகிட்டு இருக்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அரசாங்கம் மாவட்ட ஆட்சியர்களுக்கு கடிதம் எழுதிவிட்டது, கபர்ஸ்தானுக்கும் கிறிஸ்தவ கல்லறை தோட்டத்துக்கும் இடம் கண்டுபிடிச்சு கொடுங்கன்ட்டு. அப்போ என்ன அர்த்தம்? இந்து மயானத்தை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கம் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டை பற்றி கவலைப்படுகிறதுன்னு அர்த்தம். இப்போ இந்த குறிப்பிட்ட கேஸில் அந்த அம்மன் கோயிலுடைய தேர் போகிற வழியில் அவர் சிலுவை வைத்தார் என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு வருஷம் அவர் கல்லறை வைக்கிறாருன்னு சொல்லப்படுகிறது. அப்போ முதல்ல சிலுவை வைக்க வேண்டியது, அப்புறம் கல்லறை தோட்டம் என்று அரசாங்கத்திட்டேருந்து மார்க் பண்ணி வாங்க வேண்டியது. இது எங்களுக்கு சொந்தமான இடம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வக்ஃபாரிய மாதிரி இது ஒரு அடுத்த குல்மார். அப்போ நல்ல வேலை அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்துக்கள், அந்த இடத்துல இருக்கக்கூடிய. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, திமுக ஆட்சியில் இந்துக்களுக்கு எதிராக நிறைய ஆன்ஸ்லாட் தாக்குதல்கள் நடத்துகிறத இந்துக்கள் அதை எதிர்த்து கேட்கிறார்கள். முன்னால் மாதிரி இல்லை, அவங்க நிறைய முயற்சி பண்ணுறாங்க. ஆகையினால இந்த இடத்துல நான் இந்துக்களை பாராட்ட வேண்டி இருக்கிறதால இல்லை என்று நான் சொல்ல முடியாது. ஆனால் இந்த அரசாங்கம் இந்துக்கள் பக்கம் இல்லை. ஒன்றும் இல்லைங்க, இந்த ஞானசேகரம் கோயில் நிலத்தில் 2 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்காங்க.
அப்ப என்ன அர்த்தம்? அந்த ரெவென்யூ தாசில்தாருக்கு பாவம் இப்பதான் தெரிஞ்சிருக்கு அது கோயில் இடம்னு. அது கோயில் நிலம். அப்போ இதுக்கு ஒரு 3 பெண் ஆபீசர் வர வேண்டியிருக்கு, அவங்க இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ லோக்கல்ல இருந்த தாசில்தார் என்ன பண்ணாரு, லோக்கல்ல இருந்த எஸ்ஐ என்ன பண்ணாரு, லோக்கல்ல இருந்த பெர்மிஷன் கொடுக்க வேண்டியவர்கள் என்ன பண்ணாங்க? இல்லை, எனக்கு புரியவே இல்லை. அப்போ ரொம்ப தெளிவாக இந்த ஆட்சி என்பது நல்லவர்களுக்கான ஆட்சி இல்லை, இந்துக்களுக்கான ஆட்சியும் இல்லை. இது சீக்கிரத்திலே முடிவு கட்டப்பட வேண்டிய ஆட்சி. இப்பொழுது குற்றங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் போயிட்டுருக்குங்க. இந்தியாவில் ஒரு குற்றம் பண்ணிட்டு மிக எளிதாக வெளிநாடுகளில் தப்பிச்சு போகக்கூடிய அந்த விஷயங்களை பார்க்குறோம். ஒன்று கொலை குற்றம், வன்முறையில் ஈடுபட்டு அது மாதிரி போகிறாங்க. நிறைய ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ் பண்ணிவிட்டு வெளிநாடுகளுக்கு தப்பிச்சு செல்லக்கூடிய அந்த விஷயங்கள். ஸோ இவர்கள்லாம் அந்த நாட்டோட இந்த நாடு பல வருடங்களுக்கு முன்னால் என்ன ஒப்பந்தம் போட்டிருக்கு, கைதிகளை பரிமாற்றத்தில் என்ன பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த விசாரணையை எப்படி தொடங்குவது, எங்கிருந்து தொடங்குவதுங்கிறதே ஒரு சிக்கல் இருக்குது. ஸோ இதையெல்லாம் அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ மோடி அரசு புதுசாக என்ன பண்ணியிருக்கேன், பாரத் போல் அப்படின்னு நம்ம தெரியும், இன்டர்போல் அப்படின்னு தெரியும், உலக அளவில் அந்த விசாரணையை தொடங்குவதற்கு. இப்போ அவங்களோட இணைந்து சேர்ந்து இந்த விசாரணையை தொடங்கணும் அப்படின்னா அதை எளிதாகக்கூடிய ஒரு ஆன்லைன் போர்ட்டலை தொடங்கி வச்சுருக்கிறாங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க சார்? இதுவரைக்கும் இன்டர்போல் கூட இந்தியா சார்பில் யாராவது பேச முடியும் என்றால் அது சிபிஐ மட்டும்தான் பேச முடியும். சிபிஐங்கிறது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். மாநிலங்கள் மூலமாக அதை பண்ண முடியாது. இப்போ இந்த பாரத் போல் என்ன சொல்லிட்டாங்க, உங்கள் மாநிலத்திலேருந்து நீங்கள் நேரடியாக இன்டர்போலில் பேச முடியும்னா ஒரே ஒரு விஷயம், பாரத் போல் நீங்கள் பண்ணணும், அவ்வளோதான். அப்போ பாரத் போல் வேலிடேட்டட். ஏற்கனவே எஃப்ஐஆர் இப்போ இந்தியாவில் இணைச்சாச்சு. அதனால தான் இந்த ஞானசேகரன் கேஸில் போட்டு அடித்து வாங்கினாங்க. எப்படி இணைக்கப்பட்டது, ஒரு 14 பேர் மட்டும் எப்படி டவுன்லோட் பண்ண முடிஞ்சது என்பதெல்லாம் நமக்கு கண்டுபிடிச்சணும். அந்த 14 பேரை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய பிரம்மசூத்திரம் இல்லை. ஏதோ ஒரு காரணத்துக்காக அது வெளியிடப்படாமல் இருக்கிறது. விசாரணை காரணமாக அது வெளியிடப்படவில்லை. இன்னைக்கு இன்டர்போலில் வந்தாச்சு. இன்டர்போலுக்கு போனால் பாரத் போலில் வந்தாச்சுன்னா அவரை பற்றின, அதாவது அவர் வெளிநாடு போய்விட்டு வெளிநாட்டிலேருந்து இந்தியாவில் உள்ள இன்னொரு மாநிலத்துக்கு உள்ள வந்துட முடியும். வேற ஏதாவது பண்ணலாம், எதுனாலும் பண்ண முடியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த இன்னைக்கு உலகம் ரொம்ப சுருங்கி போய் குளோபல் வேர்ல்டுங்கிறது குளோபல் வில்லேஜாக மாறி போச்சு. நிறைய செய்திகள் இதுக்கு நம்ம உதாரணம் சொல்ல முடியும். அப்படியானால் இதுக்கு அடுத்த நவீனத்துவத்தை நோக்கி காவல்துறை போக வேண்டும். இப்போ நிறைய பேர் இந்தியா விட்டு போயிட்டாங்க. மோடி அரசாங்கம் வந்த பிறகு என்ன நடந்தது, அவருடைய சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் செய்து ஏலமிடப்பட்டது. காங்கிரஸ் ஆட்சியில் லோன் வாங்கிட்டு, பேட் லோன்ஸ் வாங்கிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. உடனே காங்கிரஸ் கட்சி ஐயோ தப்பிக்க போட விட்டியே சொத்தெல்லாம் எடுத்து நிர்மலா சீதாராமன் யார்கிட்ட எவ்வளவு சொத்து பறிமுதல் பண்ணியிருக்கோம், இதை ரிசர்வ் பேங்க் நாங்கள் கொடுத்துருக்கோம் சொன்ன உடனே அங்கேருந்து லண்டன்லேருந்து ஒருத்தர் ஐயோ எனக்கு விதிச்சதை விட 3 மடங்கு நீங்கள் என் சொத்தை பறிமுதல் பண்ணி விட்டீர்களே என கத்துறோம். அதனால முதல் ஆக்ஷன், இன்னைக்கு இந்த நாட்டில் நீங்கள் வெளியில் தப்பிச்சு போயிட்டேன்னா நான் பாதுகாப்பாக இருப்பேன்னு நினச்சால் உங்களை சார்ந்தவர்கள் யாரும் இங்கே பாதுகாப்பாக இருக்க முடியாது, உங்கள் சொத்து பாதுகாப்பாக இருக்காது. முதல் விஷயத்தை இந்த அரசாங்கம் உறுதிப்படுத்தி இருக்கிறது. 2வது என்ன வரும், நீங்கள் இனிமேல் இங்கே வரத்துக்கு முன்னாலே அடுத்தாப்புல உங்களுடைய எக்ஸ்டார்ஷனை பற்றி யோசிக்கும். அந்த நிறைய பைலாட்ரல் அக்ரிமெண்ட்டை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இனிமேல் செய்வதாக யோசிக்கப்பட்டு வருகிறது. அதனால் இன்னைக்கு தப்பு செய்து விட்டோம், இந்த அரசியல்வாதி தான் தப்பு செய்ய சொன்னால், இந்த அரசியல் கட்சி இருக்கிற வரைக்கும், நான் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் நான் வரமாட்டேன், அடுத்த அரசியல் கட்சி வந்தால் நான் விடுவேன் அப்படின்னு கற்பனையில் யாராவது போனால் இனிமே அது நடக்காது. ஏன்னா ஒன்ஸ் சீஸ்ட் த ப்ராப்பர்ட்டி அவ்வளோதான் அப்படிங்கிறது தான் அரசாங்கம் காமிச்சிருக்கு. இப்போ பாரத் போல் வந்த பிறகு இதனுடைய தீவிரம் இன்னும் கூடும். குறிப்பாக பயங்கரவாதிகள் நிறைய பேர், எக்கனாமிக் அஃபெண்டர்ஸ்ல நிறைய பேர் வெளியில் இருக்காங்க. இன்னைக்கு கனடாவில் காலிஸ்தானிஸ் இருக்கிறாங்க, எல்லாம் பயங்கரவாதிகள். அவர்களுடைய சொத்தெல்லாம் பஞ்சாபில் முடைக்கப்பட்டு விட்டது. அதனால தான் அவன் கத்த ஆரம்பிச்சான்.
அதனால் இந்த அரசாங்கம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நிறைய பேர் என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா, மோடி கவர்மெண்ட் 240 MP எல்லாம் மாறிடும், எல்லா மைனாரிட்டிஸ் கையில் வந்துடலாம், எல்லா தப்பையும் பண்ணலாம். ஒரு தப்பு கூட இந்த அரசாங்கம் நடக்க விடாது. அப்படிப்பட்ட விஜிலண்டான பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், அப்படிப்பட்ட ஒரு அதிகாரிகளுக்குடைய அரசு இது. ஆகையினால இந்த அரசுக்கு என்னுடைய பாராட்டு. அதான் சிதம்பரமும் ஒத்துருக்காரு, ஏதோ 240 வந்தனால இந்த அரசு ஒன்றும் செய்யலான்னு வச்சுருங்க. முன்பை விட 320 இருக்கட்டும், 300 இருக்கும்ல, அதை விட வேகமாக இப்போதான் அவங்க தைரியமாக பல விஷயங்களை செய்துட்டு இருக்காங்களா, அவர் சொன்னதையும் நம்ம பார்க்க வேண்டியது. அதே தான். அதனால இதெல்லாம் சார், இதெல்லாம் இவங்க கற்பனை பண்ணது கிடையாது சார். காங்கிரஸ் கட்சிக்காரங்க பிரச்சனை என்னன்னா, அவங்க கற்பனையே பண்ணதில்லை. ஏன்னா வெளிநாட்டில் நெகோசியேட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியே இல்லாத காங்கிரஸ் கட்சி. ஏன்னா இவங்களே ஊழல்வாதிகள் சார். நீங்கள் நேர்மை இல்லாமல் நேர்மையை பேச முடியாது. சிதம்பரத்தில் நேர்மை கிடையாது, சோனியா காந்திட்டு நேர்மை கிடையாது, அம்பிகா சோனிட்டு நேர்மை கிடையாது, எந்த மினிஸ்டரும் நேர்மை கிடையாது, சரத்பவார்ட்டு நேர்மை கிடையாது, யார்ட்டையுமே நேர்மை கிடையாது. நேர்மை இல்லாதவர்கள் நீங்கள் அடுத்தவன்ட்டு போய் எப்படி பேச முடியும்? இன்னைக்கு ஆண்மை இருக்கிறது, நேர்மை இருக்கிறது. அதனால அதை நோக்கி இந்த அரசாங்கம் போய் கொண்டிருக்கு. இந்த சமூக வலைதளங்களில் அதிகமாக அந்த ஃபேக்ட் செக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஏன்னா அந்த செய்தி வந்து உண்மையா இல்லையா அப்படின்னு. இது பல ப்ரைவேட்டாக பல அமைப்புகளாக இருந்து இதை வந்து ஒரு இண்டிவிஜுவலோ இல்லை ஒரு அமைப்பாக இருந்து இந்த ஃபேக்ட் செக் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து அந்த சமூக வலைதளங்களோட அமைப்போடு சேர்ந்து கூட அந்த விஷயங்களை செய்துக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறோம். இது வெளிநாடுகளாக இருந்தாலும் சரி, உள்நாட்டில் நம்ம நாட்டிலையும் கூட இந்த ஃபேக்ட் செக் பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக இருந்து கொண்டு உண்மையான செய்தியை கூட அது ஃபேக்ட் செக்கில் வந்து இது பொய்யான செய்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம். ஏற்கனவே எக்ஸ் தளம் எலன் மாஸ்க் என்ன சொல்லியிருந்தேன், இந்த ஃபேக்ட் செக்குங்கிறது இது ஒரு பொலிட்டிக்கல் டூலாக பல மேற்கத்திய நாடுகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கு, யூரோப்பாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும். அதனால் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறதே வந்து இல்லாமல் போயிடுது. ஒரு குறிப்பிட்ட சாரார் அவங்களுடைய கருத்தையே சொல்ல முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு, நான் எனது தளங்களில் இந்த ஃபேக்ட் செக்கெல்லாம் நான் வந்து அனுமதிக்க போவதில்லைன்னு அவர் சொல்லியிருந்தார். இப்போ அந்த வழியை பின்தொடர்ந்து இது சரியான முன்னெடுப்பை செய்திருக்கிறார் எலான் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கும் இப்பொழுது நாங்கள் அந்த ஃபேக்ட் செக்கு, பெரும்பாலான ஃபேக்ட் செக்கு பயஸ்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதிலிருந்து நாங்களும் விலகுவதாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப நல்ல விஷயம். முதல்ல இந்த இடத்துல நான் ஒரு பாராட்டு யாருக்காவது செய்யணும்னா, அமெரிக்க ஜனாதிபதி எலெக்ட் ட்ரம்புக்கு பண்ணணும். ஏன்னா இந்த ட்விட்டர் அவர் மீது அவ்வளவு பாய்சனை கத்தி குமித்து அவர் ஆட்சியை விட்டு, அவருடைய ஹேண்டிலேயே எடுத்ததெல்லாம் அவர் ஆமா அவருடைய ஹேண்டில் நாங்கள் ஏதோ அவர் பெரிய குற்றவாளி மாதிரி ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியை வந்து நாங்கள் வந்து அவருடைய ஹேண்டில் நாங்கள் வந்து ஃபோர்பிட் பண்ணுகிறோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ட்விட்டருக்கு ஒரு தைரியம் இருந்தது. அந்த ட்விட்டரை எலன் மாஸ்கை வாங்கி வச்சு அந்த எலன் மாஸ்க் மூலமாக அதே எக்ஸ் தளத்தின் மூலமாக பிரச்சாரம் செய்து மீண்டும் பதவிக்கு வந்திருக்கிறார். இது வேற யார்? இது ஒரு உலகத்தினுடைய பெரிய சாதனைங்க. இதை யாரும் சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியாது. அப்போ எலன் மாஸ்க் விழித்து கொண்டார். விழித்து கொண்டதுனால தான் எனக்கு கனடாவில் ட்ரூடோவை போட்டு புரட்டி எடுத்துட்டார். ட்ரூடோவை அவர் புரட்டி எடுத்ததுனால தான் இன்னைக்கு ட்ரூடோ ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கிறார். இங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் கனடா எவ்வளவு பெரிய கருத்து சுதந்திரம் தெரியுமா? எல்டிடி எல்லாம் அங்கதான் கிடக்குதான். இங்க இருக்கிற ஜிகாதிகள் எல்லாம் அங்கதான் இருக்காங்க. இங்க இருக்கிற காலிஸ்தானிகள் எல்லாம் இங்க இருக்கலாம். பிரிட்டன்ல பேன் செய்யப்பட்ட ஜிகாதி பயங்கரவாதிகள் அங்கே இருக்கிறார்கள். அமெரிக்காவில் பேன் செய்யப்பட்ட ஜிகாதி பயங்கரவாதிகள் அங்கே இருக்கிறார்கள். இன்னைக்கு என்ன சொல்றாங்க? கனடாவை பார்த்து ட்ரூடே போன உடனே அமெரிக்கா சொல்லுகிறத அடுத்த மாநிலமாக வந்து மரியாதையை மெர்ஜ் பண்றியா இல்லையான்னு கேட்குற அளவுக்கு சூழ்நிலை மாறி இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கள ட்ரூடே எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதி தெரியுமா? அவ்வளவு போய் திராவிட கழகம் எப்படி வரலாற்றை திரித்ததோ அப்படித்தான் வரலாற்று திரிவாளர்களுக்கு இடம் கொடுத்தது ட்ரூடோவின் கனடா. அப்போ இன்னைக்கு அதை மாற்றி இருக்குது எலன் மாஸ்க் மாற்றி இருக்கிறார். ஃபேஸ்புக்கில் என்ன பிரச்சனை? கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட்னு ஒன்றை வைத்துக்கொண்டு யாருனாலும் அப்படி சொல்லலாம் சார். நம்ம ஸ்ரீடிவிக்கே அந்த பாதிப்பு இருந்தது சார். இப்போ வரைக்கும் ஃபேஸ்புக் பெரிய அளவில் நமக்கு ஃபாலோயர்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் கூட ஸ்ரீடிவியில் நாம் பொய்யே பேசுறது இல்லை.
ஆதாரத்தோடு சொன்னா கூட ஆதாரத்தோடு சொல்லுகிறோம், உடனே அதை ஹேட் ஸ்பீச்னு. எப்படி ஹேட் ஸ்பீச்சா இருக்கும்? ஆதாரம் சொன்னா எப்படி ஹேட் ஸ்பீச்சா இருக்கும்? ஹேட் பண்ணவனா நாம தோல இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு கடகடகடனா ஃபேஸ்புக் உழ ஆரம்பிச்ச பிறகு, நீ ட்விட்டர் வந்தாச்சு, இன்ஸ்டா வந்தாச்சு, இனிமேல் நம்பிக்கைத்தன்மை போன பிறகு மார்க்ஸுக்கு ஒரு விழிப்பு வருகிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். மத்திய அரசுங்க இந்த சமூக வலைத்தளங்களுக்கு ஃபேக்ட் செக்கிங்காக ஒரு நோடல் ஆஃபீஸர் போடணும்னு சொல்லுங்க. ட்விட்டர் அடம் பிடிச்சாங்க போட மாட்டோம். ஐயன்னா ட்ரம்புக்கு எதிரான ட்விட்டர் மோடிக்கும் எதிராக இருந்தது. அப்புறம் ஒரு கிட்டுக்கு இப்படி போட்டு ட்விட்டரை கையில் எடுத்தார். வாட்ஸ்அப்பும் இப்படிதான் பண்ணிச்சு. வாட்ஸ்அப்பும் இப்படிதான் பண்ணாங்க ஒவ்வொன்றா. அப்ப இவர்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள்னா ஒன்றும் இல்லை சார், விக்கிபீடியாவில் நான் ஒன்று போட்டேன்னா அதை ஒருத்தர் எடிட் பண்ணி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எடிட் பண்ணி போடுறவர் தப்பான விஷயம் போட்டான்னா அடுத்தவன் யார் எப்போ பார்க்கறாங்கிறதே தெரியாது. இப்போ விக்கிபீடியா நிறுவனம் தங்களுடைய தகவல் பாதிக்கு மேலே பொய்யா இருக்கிறது என்பதை ஒத்துக்கொண்டிருக்கிறது. விக்கிபீடியாவில் பார்த்தா பிரிட்டேனியா என்று இருக்கும். அந்த வார்த்தைகளே தமிழ் வார்த்தைகளே இந்த தனித்தமிழ் தேசியம் பேசக்கூடிய தமிழ் வார்த்தைகளாகத்தான் நிரம்பி இருக்கும். நல்ல இலட்சிய தமிழ் இருக்கவே இருக்காது. நம்ம திருமாவளவன் ஆகத்துன்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி விக்கிபீடியா இருந்தது. ஆகஸ்ட்னு போட மாட்டாங்க, ஆகத்துன்னு போடுவாங்க. ஆனால் முஸ்லீம் பேர்கள் எல்லாம் கரெக்டாக வரும். அப்போ இந்த ஃபேக்ட் செக்கை இந்தியா முதலில் கொண்டு வருது, எல்லாருமே கொண்டு வராங்க. அதில் ஒரு நோடல் ஆஃபீஸரை போடுறாங்க. ஆனாலும் என்ன ஆகுது, அந்த இடத்துலையும் இப்படி ஜேஎன்யூல அந்த இடத்துல யார் ஹிஸ்ட்ரி என்று சொன்னால் இடதுசாரி சொன்னால் தான் ஹிஸ்ட்ரிங்கிற மாதிரி இங்கே ஃபேக்ட் செக்கிங்லையும் அவர்களே வந்து உட்காரக்கூடிய ஒரு துரதிர்ஷ்டம் இருந்தது. தமிழ்நாட்டில் ஃபேக்ட் செக்கிங்னு ஒருத்தர் போட்டார். யாரு? அயன் கார்த்திகேயன்னு ஒருத்தர். யார் அவரு? அவர் ஏற்கனவே திமுக அனுதாபியாக இருந்தார், பாஜக எதிர்ப்பாளர். அவருக்கு 3 லட்சம் ரூபா சம்பளத்தில் டைரக்டர் அப்படின்னு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் புதுசாக ஒரு போஸ்டிங்கை அவர் கொடுத்தார். இவர் என்ன ஃபேக்ட் செக் பண்ணுவார்? பாஜக போடுற ட்விட்டர்லாம் எடுத்து விடுவார், அவ்வளோதான் பண்ணுவார். இப்போ நேற்று என்ன நடந்தது? திமுக ஆர்ப்பாட்டம், தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டத்துக்கு என்று ஒதுக்கப்படாத இடங்கள்ல கூட ஆர்ப்பாட்டம், பொது இடங்கள்ல கூட ஆர்ப்பாட்டம். இதுக்கு அனுமதி. ஆனா ஆர்ப்பாட்டத்துக்கு என்று ஒதுக்கப்பட்ட இடத்துல கூட பாஜகவுக்கோ நாம் தமிழருக்கோ பாமகவுக்கோ அதிமுகவுக்கோ அனுமதி இல்லை. அதான தமிழ்நாட்டுடைய கருத்து சுதந்திரம். இதுதானங்க சார் சோசியல் மீடியாவில் நீங்க என்ன பண்ணாலும் அரெஸ்ட் பண்றீங்க. ஆக்சுவலாக சோசியல் மீடியாவுக்கு அரெஸ்ட் கிடையாது என்பதை என்னைக்கோ கொண்டு வந்தாச்சு. 66A என்னைக்கோ நம்ம எடுத்துட்டோம். அதுக்கு மீண்டும் அதுக்கு சோசியல் மீடியாவில் போட்டதுக்கு அரெஸ்ட் என்பதே அரசியல் துஷ்பிரயோகம் தான். நேற்று கூட நான் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு ஃபாரின்லேருந்து இங்கே வந்தப்போ மயிலாடுதுறைக்காரர் அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. முதல்வருடைய பெண்ணை வந்து அவங்க ஏதோ கோயிலுக்கு போயிட்டு வந்ததை கிண்டல் பண்ணி போட்டார் அப்படின்னு சொல்லி. அதனால் என்னுடைய பார்வையில் மார்க் யதார்த்தத்தை புரிந்து கொண்டிருக்கிறான்னு நினைக்கிறேன். இனிமே திருப்பி ஃபேஸ்புக் ஒரு லைஃப் வருதா வரலையா என்னங்கிறது பார்ப்போம். இந்த மட்டும் சோசியல் மீடியா கூட இப்படி அவங்க போட்டி போட போகிறாங்கன்னு பார்ப்போம். அதே நேரத்தில் இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து சில நேரங்களில் இந்த தேசத்துக்கு எதிரான கருத்துக்களை வந்து பெரிய வன்மத்தை கக்கக்கூடிய அந்த விஷயங்களும் பரவதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஃபேக்ட் செக்குங்கிறது ஒன்றும் இல்லாமல் பொய்யான செய்தி வைத்து கூட இல்லை. ஃபேக்ட் செக்கில் அதுக்கு தான் நோடல் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அதை அதிகாரி கையில் விட்டுருங்க. அதை கண்காணிக்க வேண்டும். வேண்டாம்னு சொல்ல. இப்போ வந்து குஜராத் கலவரம் என்று சொல்லிக்கொண்டு எங்கேயோ நடக்கிற கலவரத்தை திருப்பி போடுறாங்க. 3000 பேர் செத்தாங்கன்னு இப்போவும் கணக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொய்கள் எல்லாம் இருந்தவங்க. திராவிடமே பொய்யில வளர்ந்தது தானே. பொய்யால் கட்டமைக்கப்பட்ட பிம்பம் தான் திராவிட அரசியல். பொய்யால் கட்டமைக்கப்பட்ட பிண்டம் தான் ஈவே ராமசாமி நாயக்கர். அதனால ஃபேக்ட் செக் இருக்க வேண்டும் என்பதனால அது எந்த அளவு என்பதை இனிமேல் இப்போ எலன் மாஸ்க் அதுக்கு ஒரு வழிகாட்டி இருக்கிறார். இப்போ எலன் மாஸ்கை பார்த்து இவர்களுக்கெல்லாம் ஒரு தைரியம் வருகிறது. அப்படித்தான் நான் இதை பார்க்குறேன். இதுவரை நாம் கேட்ட 5 கேள்விக்கும் மிக சிறப்பான முறையில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தீங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மிக சிறப்பான வகையில் கருத்துக்களை பரிமாறிய
திரு நம்பி நாராயணன் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ராஜேஷ். ஜெயராம்.